சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியாக அறியப்படும் ராஜ் தாக்கரே வீசிய புதிய ஏவுகணையால் மகாராஷ்டிரா, குஜராத் அரசியல் களத்தில் பூகம்பம் வெடித்துள்ளது. மராத்தி மொழி, மகாராஷ்டிர நலன்கள் குறித்து மிகவும் தீவிரமாக பேசிய சர்ச்சையை தன் அடையாளமாக கொண்டவர் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே. மகாராஷ்டிரத்தில் சமீபத்தில் முன்னெடுக்கப்பட்ட இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தின் ஊடாக குஜராத்திகளை தாக்கி பேசலானார் ராஜ் தாக்கரே. மராத்தியர்களுக்கு எப்போதுமே குஜராத்திகள் மீது ஒரு புகைச்சல் உண்டு. 1960 வரை ஒருங்கிணைந்த பம்பாய் மாகாணத்தின் பகுதிகளே பிற்பாடு மகாராஷ்டிரம், குஜராத் என்று இரு தனி மாநிலங்களாக உருப்பெற்றன. இரு தரப்புகளும் தத்தமது மாநிலங்களுக்காக பெரும் போராட்டங்களை முன்னெடுத்தன என்ற கடந்த கால வரலாற்றோடும் நாட்டின் வணிக தலைநகராக திகழும் மும்பைக்கு போட்டியாக அகமதாபாத்தை வளர்த்தெடுக்க குஜராத்திகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர் எனும் சமகால போக்கோடும் பொருத்தி பார்க்க வேண்டிய விஷயம் இது. மோடி, ஷா எழுச்சிக்கு பிறகு நாட்டின் எல்லா மாநிலங்களின் தலைவிதியையும் குஜராத்திகள் தீர்மானிக்க பார்க்கின்றனர். மகாராஷ்டிரத்தில் அது நடக்காது என்பது மகாராஷ்டிரத்தில் ஒரு பேசுபொருளானது. சென்ற தேர்தல் சமயத்தில் சிவசேனை இதை பல சமயங்களில் திரும்ப பேசியது. சமீபத்திய இந்தி எதிர்ப்பு போராட்டங்களின் போதும் இந்தியை கட்டாயமாக்கும் முயற்சியின் பின்னணியில் குஜராத்திகள் இருக்கிறார்கள் என்று பேசலானது நவநிர்மாண் சேனா. இத்தகு பின்னணியில்தான் மும்பையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராஜ் தாக்கரே, குஜராத்தைச் சேர்ந்த சில தொழிலதிபர்களும் தலைவர்களும் மகாராஷ்டிராவில் இருந்து மும்பையை பிரிக்க நினைத்ததாக கூறியதோடு வெளிப்படையாகவே பட்டேல் சமூகத்தை தாக்கி சர்தார் பட்டேல் மற்றும் மொரார்ஜி தேசாய் பெயர்களையும் குறிப்பிட்டார். மேலும் நாட்டிற்கு சர்தார் பட்டேல் மாதிரியானோர் தேவையில்லை, குஜராத்தில் வணிகத்தில் மூழ்கிய பட்டேல்களை மட்டும் கொண்டாடுவது வீண் வேலை என்று ராஜ் தாக்கரே பேசினார். இதற்கு உடனடியாக பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. அரசியல் ஆதாயத்துக்காக தேசிய தலைவர்களை அவமதித்து பேசுவதாக ராஜ் தாக்கரேவுக்கு கடும் கண்டனம் எழுந்தது. பாஜகவை முந்திக் கொண்டு இந்த விஷயத்தில் தீவிர எதிர்வினையாற்றியது ஆம் ஆத்மி கட்சி. வெறுப்பை தூண்டும் வகையிலான பேச்சுக்கு ராஜ் தாக்கரே பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியது ஆம் ஆத்மி கட்சி. பட்டேல் சமூக அமைப்புகளும் ராஜ் தாக்கரேவுக்கு எதிர்வினை ஆற்றின. தங்களது களைப்பற்ற உழைப்புக்கும் இந்திய தொழில்துறையிலும் வேளாண் வளர்ச்சியிலும் பட்டேல்கள் வகித்த பங்கிற்கும் எதிரானதாக ராஜ் தாக்கரே கருத்து அமைந்திருப்பதாக பட்டேல் சமூக அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. குஜராத்திலும் ராஜ் தாக்கரேவின் பேச்சு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன்.